திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது வாழ்க்கையில் முக்கியமான தேர்தலை எதிர்கொள்கிறார். வெற்றியின் விளிம்பில் இருக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில விஷயங்களை கூடுதலாக செய்யும்போது முழு வெற்றியை பெறலாம். எப்படி என்றால், டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தென் மாவட்டங்களில் பெரும் சமுதாயத்தை சேர்ந்தவர். தேவேந்திர குல மக்கள் ஒற்றுமை இல்லாமல் இருப்பது போல் இருந்தாலும் தன் தலைவருக்கு என்று வரும்போது ஒன்று சேர்ந்து விடுவார்கள். அவர்களின் ஒவ்வொரு வாக்கும் எடப்பாடி அவர்களுக்கு முக்கியம். இதனால் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு 3-5 தொகுதிகள் விட்டுக்கொடுக்கும் பட்சத்தில் வெற்றியை எளிதாக்கலாம். திரு எடப்பாடி அவர்களின் வேட்பாளர்களை வாபஸ் பெற வைத்து அவர்களின் வேட்பாளருக்கு ஆதரவு கொடுக்கலாம். விட்டுக்கொடுக்கும் பட்சத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களின் வேட்பாளர்களை வாபஸ் பெற வைக்கலாம். ஒரே கொள்கை உடையவர்கள் இணைந்து இருப்பது நல்லது. இரண்டாவதாக, திருமதி சசிகலா அவர்களை சந்தித்து ஆதரவு கேட்கலாம். அவர்களும் விட்டுக்கொடுக்கும் மனநிலையில்தான் உள்ளனர். இதனால் முக்குளத்தோரின் வாக்குகள் சிதறாமல் அதிமுகவுக்கு கிடைக்கும். மூன்றாவதாக, ஹரிநாடார் மற்றும் ராக்கெட் ராஜா ஆதரவை பெற முயற்சிக்கலாம். இதன் மூலம் நாடார் அவர்களின் வாக்கையும் பெறலாம். சாதி தலைவர்கள் எப்படி சேர்ப்பது என்று யோசிக்காமல் முடிவை எடுக்கலாம். திமுகவில் சாதி தலைவர்கள் இல்லையா? அதிக சாதி தலைவர்கள் திமுகவில் உள்ளனர். கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் முத்திரையார் சமூக தலைவர், கிறிஸ்தவ தலைவர், முஸ்லிம் தலைவர் என உள்ளனர். நான்காவதாக, டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களுடன் இணைந்து சில தொகுதிகளை விட்டுத்தரலாம். அதன் மூலம் அந்த சமூகத்தின் வாக்குகள் சிந்தாமல் வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கக்கூடும். ஐந்தாவது, திரு வேல்முருகனை சந்தித்து அவர்களுக்கு 2 இடம் அல்லது 3 இடம் கொடுத்து ஆதரவை பெறலாம். வேட்பாளர் உறுதி செய்யப்பட்டு விட்டனர் என்று இல்லாமல் அவர்களை அழைத்து ஆதரவு கோரலாம். தவறு செய்யாதவர்கள் யாருதான் இல்லை. சில விஷயங்களை ஆலோசிக்கலாம். திரு வைகோவுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனைகளே இருந்தாலும் தேர்தலில் இருவரும் எப்படி இணைந்து கொள்கிறார்கள்? மாற்றம் ஒன்றே மாறாதது. விட்டுக்கொடுங்கள், நீங்கள் மிகப்பெரிய வெற்றி பெறுவீர்கள்.